வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து ரோஹினிகிட்ட கேட்குறாங்க, ரோஹினி நீ ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்க, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப அவசரம், பணம் எனக்கு ஒரு 5,00,000 வேணும் அப்படிங்கும்போது மனோஜ் என்கிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி உன்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன், எங்கள் அம்மாட்ட எப்படி மாதிரி பண்ணிட்டேன், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது மனோஜ் அப்போ என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உன் மேலாம் பாசம் நிறைய தான் வச்சுருந்தேன், நீ ஒவ்வொரு பொய்யாக சொல்ல சொல்ல எனக்கு உன் மேலே பாசமே இல்லாமல் போச்சு, எனக்கு 5,00,000 வேணும் அப்படிங்கும்போது பணத்துக்கு மட்டும் நான் வந்து தேவைப்படுது, மற்றபடி தேவைப்படலையா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காத, அந்த 5,00,000 பணமும் நான் உன்கிட்ட கடனாக கேட்கல, நீ என்கிட்ட வாங்கினது தான், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னு சொல்லி என்கிட்ட வாங்கி கொடுத்த, எனக்கு அவசரமாக தேவைப்படுது, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் நம்பர் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது ரோகிணி ஆகா அப்படி சொல்லி திணறாங்க. ஏன்னா பணம் வேணது எல்லாமே ரோகிணி தானே, ரோகிணி தேவை தான் ஆனாங்க. அப்படிங்கும்போது என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்காங்க. என்ன ரோகிணி இதுவும் போய் தான் சொன்னியா, இந்த பணம் இப்போ யாருக்காவது ஆனேன், என்ன தான் செஞ்ச சொல்லு, இல்லை வேறு யாருக்கும் கொடுக்கியா, என்னை தாண்டி வேறு யாரும் உனக்கு முக்கியமா அப்படிங்கும்போது என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுவாங்க, என்கிட்ட பணம் வாங்கி உன் ஃப்ரெண்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தேன், நானும் ஒன்று நம்பி கொடுத்தேன், நீ ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன், அதில் இதுவும் தான் நினைக்க வேண்டியிருக்கும், எனக்கு அவசரமாக தேவைப்படுது, ஒரு சப்டீலர் வந்து எனக்கு பணம் தரல அப்படின்னா நான் சந்தோஷ் சார்கிட்ட போயிடுவேன், அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக தெரியுது, எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு கடை பக்கமே நான் போக முடியாது அப்படிங்கும்போது மனோஜ் நான் ரெடி பண்ண எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 1 வாரமாக ரெடி பண்ணி பார்க்காங்க, ரோஹினியால் ரெடி பண்ண முடியல. கடன்காரங்கிட்ட வடக்கையும் தக்கையும் போய் சொல்லுதாங்க, இப்போ இந்த ரொம்ப 60 தரேன், இப்போ இந்த ரொம்ப 60 தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ரேட்டு வழி இல்லாமல் போகிறாங்க. மனோஜ்கிட்ட எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கடையில் உட்கார முடியாமல் அங்கே எங்கே லாந்திட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, கடன் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், உங்களை நம்பி தர முடியாது தம்பி, நீங்கள் இப்போ நட்டத்தில் கடை நடத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லுதாங்க. அப்படிங்க இல்லை சார் நான் லாபத்தை நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. லாபத்தில் நடத்தாலும் என் கடை வந்து கேட்கிய வாய்ப்பு இல்லைன்றாங்க. முட்டை சந்தோஷம் கால் பண்ணுறாங்க, முட்டை சந்தோஷம் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. இப்படியா இருக்குது. அப்போ தான் நினைக்காரு, இந்த வாசுதேவன் வீட்டில் நம்ம பணம் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது மருமகன் ரவியே பணம் வேக மாட்டேறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரவிக்கு அன்றைக்கி சுத்தமாக உடம்புக்கு முடியல, வீட்டில் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸ்ருதி வேலைக்கு போயிடுறாங்க. பையன் ரூமுக்கு போய் ரவியோட ஃபோனை எடுத்துடுறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு நேராக அசோக்கிட்ட போகிறாரு. அசோக் நீ வந்து மிமிக்ரி பண்ணுவல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் தம்பியும் என் குழந்தையாலும் பேசினேன் இது இருக்குது, ஆடியோ இருக்குது, என் தம்பி குரலில் அவன் மாமனார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சார் இது வேறு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம கடையில் வேலை பார்க்க அதுக்கு நான் சம்பளம் தரேன், ஆனால் அங்கே நீ பேசுகிற டீலுக்கு நான் உனக்கு வந்து 20% தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் எவ்வளோ சார் கேட்கணும், என்ன வரும் சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன், எனக்கு உங்கள்கிட்ட நேரில் போனவங்க வெக்கமாக இருக்குது, ஒரு ஆளை அனுப்பிவிடுதேன், அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு நீனே சொல்லணும், ஏன் நீனே போய் வாங்கிட்டு வந்துடலாம், ரவி தான் பணம் வாங்கணும்னு நினைப்பாங்க, உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணே சூப்பர் யோசனைண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் மாங்காய் மூலையாக இருக்குது, ஏன்னா அவரை வச்சே பணம் வாங்க வச்சு அவரையே கடையில் வேலைக்கு வைக்க போகிறாரு. அதனால் வந்து மனோஜ் நம்ம மாட்ட போகிறோங்கிறது தெரியாமல் பெரிய அறிவாளித்தனமாக முடிவு எடுக்காங்க. அப்போது இவர் ரவி ஃபோன் பண்ணுற மாதிரியே அசோக் வந்து கால் பண்ணுறாங்க வாசுதேவனுக்கு. வாசுதேவன் பேசுகிறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள்கிட்ட பணம் கேட்க வெக்கமாக இருக்குது, நான் அங்கே அலைஞ்சு பார்த்தேன், ரெஸ்டாரண்ட் வைக்க முடியல, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி வச்சிடலாங்கும் போது முத்து தான் வந்து உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ தசை திருப்பிட்டான், மற்றபடி எனக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட் வைக்கல எனக்கு முழுமையான விருப்பம் தான் அப்படிங்க. மறுமனை இதை நீங்கள் முன்னாடியே செய்வீங்கன்னு நினச்சேன், என் மகன் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நான் பலமுறை நான் வந்து சுருதியோட அம்மா வச்சு சொன்னேன், இப்போ ஒன்றும் கெட்டு போகலப்பா, நீங்கள் இப்போவுமே வந்திருக்கீங்களா, சரி எங்கே வரணும் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட பணம் வாங்க வெக்கமாக இருக்குது, நான் ஒரு ஆளை அனுப்பி விடுதேன், என் ஃபோனையும் கொடுத்து விடுதேன் அப்படிங்கிறாங்க. சரி மகனே உங்கள் ஆளை அனுப்பிவிடுங்க, என் வீட்டுக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக அசோக்கிட்ட அதே ஃபோனை கொடுத்து அசோக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா மாப்பிள்ளை அனுப்புனால தான் அவ்வளோடு அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 30,00,000 இருக்குது, இதை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்கள், மேலே வந்து எவ்வளோ பணம் கேட்டால் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்றாங்க. இப்படியா இருக்குது.
இந்த சூழ்நிலை பணத்தை கொண்டு மனோஜ் கொடுக்குறாங்க. மனோஜ் வந்து பேசினபடி 20% கொடுத்துட்றாங்க. மீதி பணத்தை மனோஜ் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக கடன்காரங்களை ஃபுல்லும் வர சொல்லி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணியிருந்தாங்க. எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம தொழிலில் நம்மளை யாரும் நினைச்ச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் நம்ம சம்பாதிக்கலாம், லாபம் தான். அப்படி பணம் என்னாச்சுன்னு கேட்டாலும் ரவிக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபோனை எனக்கு தேவைச்சு இனிமேன்னு சொல்லி ஃபோனை தூக்கி துற போட்டுறாரு. இப்படியா இருக்குது. ரவி தூங்கி எழுந்திரிச்சு பார்க்காரு, ஃபோனே காங்கலை. அவர் ரொம்ப நேரம் வச்சு தான் எழுந்திரிக்காரு. அப்போ சுருதியும் வராங்க, ஃபோனை தேடி பார்க்காங்க, காங்கலை. அப்போ முத்து மீனா வீட்டில் வந்து தேடி பார்க்காங்க. அப்போ விஜயாவுக்கு இந்த விஷயம் போகுது. என்னடா அவன் செல்லை பத்திரமா வைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி போயிட்டுருக்கு. மாப்பிள்ளை வந்து நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டாரு, அவர் பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாரு அப்படிங்கும்போது சுதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மாவுக்கு, சுதியோட அம்மாவுக்கு. பரவாயில்லை, மாப்பிள்ளை வந்து டைரெக்டாக வாங்கினாலும் அவர் ஃப்ரெண்ட் அனுப்பி வாங்கியிருக்காருல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு வாரம் போகுது. செல்லகாரங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, வேறு புது செல் வாங்கியிருந்தார், அதே நம்பரை வேறு வாங்கியிருந்தார். அப்படி வாங்கினோம் பின்னாடி சுதி கால் பண்ணாங்க, என்னடி ரெஸ்டாரண்ட் வச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தாம்மா லோனுக்கு அலைஞ்சிட்டடாகவும் பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஏய் விளையாடாதடி, அதான் உன் மாப்பிள்ளை 30 லட்ச ரூபா அவங்க அப்பாட்ட வாங்கி ரெஸ்டாரண்ட் வச்சிட்டாருல, நீ விளையாட்டுக்கே பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், என் வீட்டுக்கார் எப்படி அப்பாட்ட வாங்குவார் அப்படிங்கிறாங்க. ஏய் அவர் வைக்கப்பட்டு தாண்டி அவர் ஃப்ரெண்ட் அனுப்பிவிட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. மம்மி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு நடந்தது சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைச்சா, என் வீட்டுக்கார் வாங்கவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அவர் ஃப்ரெண்டை தான் அனுப்பிவிட்டு வாங்கினாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கும்போது, அவர் ஃப்ரெண்டு வந்து வாங்கினாரு, நம்ம வீட்டோட கேமரா பதிவு உனக்கு அனுப்பிவிடுதோம் பாருன்னு சொல்லிட்டு அந்த பதிவை அனுப்பிவிட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. சுருதி இவரையே அனுப்பி ரவி வாங்கினான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி, நீ இவர் அனுப்பி எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கினேன் அப்படின்னா, எங்கே வாங்கினேன், இவன் யாருன்னு தெரியலையா, இவன் வந்து அசோக்கு மனோஜ் கடையில் வேலை பார்க்குற ஆளு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது, அதான் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரியான கோபமாயிருது. மனோஜ் கடையில் இருக்கிற இப்போ அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்கப்பா, இந்த மாதிரி மனோஜ் பண்ணியிருக்காம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோபம் வருது. மனோஜ் சீக்கிரம் புறப்பட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. சொத்தை பிரிக்க வேண்டியிருக்கு, கிராமத்தில் உள்ள சொத்தை போகிறோம் உனக்கு தந்துடலாம், இது கீழே உள்ள வீட்டை உனக்கு தந்துடலான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே, எப்பா அப்படி சொத்து மேலே சொத்து வந்து சேர்ந்து உடனே போவான்னு சொல்லிட்டு பணம்னா தான் போதுமே வாயை உலகிட்டு ஓடிடுறாரு. ரோகிணி வர சொல்லிடுறாங்க, எல்லோரும் வர சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்தும் வராமல் அண்ணாமலை வெளுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏப்பா எதுக்குப்பா இது பண்ணுறீங்க, சொத்தை பிரித்து தரேன் நீங்கள் இப்படின்னாக்கா என் மேலே கை வைக்கிறீங்க அப்படிங்க. என் மேலே கை வைக்க முடியலாம், என்ன செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இடதுபுறம் பார்க்காங்க, சுருதியோட அம்மா நிற்காங்க. அதை பார்த்துட்டு ஆஹா நமக்கு பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி முழிக்கும் போது, டே உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. என்னடா என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஒன்றும் புரியலையா, நீ அசோக் அனுப்பி நான் சொன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கேன், என் செல்ஃபோன் காணாமல் போயிருக்கு, என் செல்ஃபோன் எடுத்து நீ தானா அப்படிங்கும்போது, நான் எங்கடா எடுத்தேன் வச்சேங்கும் போது அசோக் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாரு முத்து. அசோக் வந்து, மனோஜ் சார் எனக்கு இதுக்கு மேலே பூசை தாங்க முடியாது, முத்து என்ன வெளுத்துருவார், நான் உள்ளதை சொல்லிடுறேன், மனோஜ் சார் தான் சொன்னார் என் தம்பி மாதிரியே பேசி அவனை வீட்டில் பணத்தை வாங்கணும், உனக்கு 20% தரேன்னாரு, அதே மாதிரி தந்துட்டார். சம்பளம் பாக்கி இருந்துச்சு, அதையும் தந்துட்டார். கடன்காரங்களுக்கெல்லாம் கடனை செட்டில் பண்ணிட்டாரு. இப்போ அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, என்னை எல்லோரும் மன்னிக்கணும், நான் எனக்கு வந்து என்ன செய்யனே தெரில அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை இது உங்கள் அண்ணனாருக்கு போய் சும்மா விடுத, மற்றவங்கன்னா உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது வாசுதேவன் சரியான கடுப்பில் இருக்கார். அண்ணாமலை உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க, எனக்கு 30 லட்ச ரூபாயை 10 நாளில் வரணும், 10 நாளில் வரலைன்னா அவர் கடையை என் பேர் எழுதி வச்சிடணும் சொல்லிட்டேன், இல்லைன்னா உள்ளதாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை உனக்கு வெக்கமா இல்லையா மனோஜ், அதுவும் ரவி சொன்னான்னு சொல்லி அந்த வாசுதேவன்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கேன், வாசுதேவனுக்கு நம்ம குடும்பத்துக்காக நமக்கு தெரியாதா, அப்போ அது சுருதி அப்பா தானே அப்படிங்கிறான். சுருதி அப்பானா அது எப்படி வேணும் வாங்கியிருக்கணும், ரவின்னு எப்படி வாங்குவா அப்படிங்கும்போது ரவிக்கு சரியான போந்துருது. ரவியும் முத்தும் போட்டு மனசு வலு நொழுக்காங்க, வடக்கையும் தெற்கையும் ஓடுதாங்க. விஜயாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா இதை வந்து செஞ்சிருக்கக்கூடாதுங்கிறது விஜயாவோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா சம்மந்தியமாக யாருக்குமே நம்மளை மதிக்காது, அந்த பணக்கார பைத்தியம் நம்மளை மதிக்காது. இதில் வந்து இவன் வேறு எப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்னா மனசுனடா அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே மனோஜ் மேலே கையெல்லாம் எடுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. என்ன அப்படிங்கிறாங்க. முத்து இந்த படத்தை நான் ஒரு வாரத்தில் தரேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் மனோஜுக்கு தர வேண்டிய பணத்தை தரேன்னு சொல்கிறீங்களே, ஏன் அதே ஒரு வாரத்தில் எங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையோ இல்லைனா வந்து கடன்காரர்களுக்கு வேண்டிய பணத்தையும் நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே, இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. முத்து சொல்கிற என்ன தப்பு இருக்குது, உங்கள் வீட்டுக்கார் பண்ணது தப்பு, நாங்கள் இன்னமும் பணத்தை கேட்க மாட்டோம், ஆனால் எங்கள் அப்பா வாசுதேவன் வந்து கண்டிப்பாக பணத்தை வாங்காமல் விட மாட்டார், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்பா அழுற அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கேடு கட்டணும் நான் வளர்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எப்பப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை எப்படிடா விட முடியும், எங்கள் அம்மாட்ட நான் பேசணும்னு சொல்லி
நாச்சியார்கிட்ட பேசணும். நாச்சியார் சொல்லுதாங்க, கவலைப்படாதப்பா, மனோஜ் பங்கு சொத்து ஒரு 40 லட்ச ரூபா போகும். அந்த சொத்தை விற்று அந்த வாசுதேவனுக்கு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. அவன் அவசரத்துக்கு 30 லட்ச ரூபாய் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட பேசி அந்த சொத்தை விலை பேசி அந்த சொத்துக்குள்ளே பணத்தை வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுங்க. நன்றி, வணக்கம்.